Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன tutorial பார்க்க போறோம் அப்படினா 3 type of leaf stitches பார்க்க போறோம். leaf வந்து நம்ம எப்படி beadsல வந்து டிசைன் பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்துட்டு threadல வந்து stitches போடுறது leaf stitches போடுறது சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க வேணும் நீங்க பார்க்கணும் அப்படினா descriptionல வீடியோட லிங்க் தரேன். நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃப்ரீயா ஆன்லைன் ஆரி கிளாஸ் எந்த ஒரு அமௌண்ட் இல்லாம நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் கத்துக்கணும் அப்படினா descriptionல ஒரு வீடியோ இருக்கு. அத பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். பாருங்க இப்போ வந்து நான் ஒரு லீஃப் ஷேப் வந்து டிரா பண்ணியிருக்கேன். இது மேலேயே தான் நம்ம போட போறோம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்ட்டா அந்த லீஃபோட ஷார்ப் எட்ஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எப்பவும் போல பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம டயகனல் லோட் ஸ்டிட்ச் படிச்சோம்ல அந்த மெத்தட்ல தான் போட போறோம். நல்ல கிராஸா ஒரு 3 பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்றேன். 3 பீட் 4 பீட் நமக்கு தேவையான அளவு கிராஸ் எவ்வளவு வேணுமோ அதை பொறுத்து நீங்க வந்து அந்த சுகர் பீடோட கவுண்ட வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். அந்த லீஃப் ஷேப்லயே நம்ம வந்து சுகர் பீட் வந்து நம்ம போட போறோம். சுகர் பீட் வந்து நம்ம லீஃப் ஷேப்க்கு தகுந்த மாதிரி கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அப்பதான் நமக்கு கரெக்ட்டான ஷார்ப் வந்து கிடைக்கும். லீஃப் ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். எப்பவும் போல நம்ம லோடுக்கு போடுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு ஒவ்வொரு லேயரா நம்ம வந்து finish பண்றோம் லீஃப்க்கு. இந்த லீஃப்க்கு நம்ம பயன்படுத்துற ஸ்டிட்ச் வந்து ஃப்ளாட் லோட் ஸ்டிட்ச். இது வந்து நமக்கு லீஃப் வந்து பார்க்கிறதுக்கு ஃபினிஷிங் வந்து ஃப்ளாட்டா கிடைக்கும். எம்போஸ்ட் கிடைக்காது. நான் வந்து உங்களுக்கு எம்போஸ்டா பண்றதும் கூட சொல்லி தரேன். பாருங்க நல்லா கவனிங்க. அந்த லீஃபோட ஷேப்க்கு தகுந்த மாதிரியே நான் பீட் வந்து எடுத்து போடுறேன். பீட் வந்து மொத்தமா லோட் பண்ணிட்டீங்க அப்படினா டைம் வந்து நிறையவே சேவ் ஆகும். நீங்க வச்சு பார்க்கணும். அந்த லீஃபோட சைஸ்க்கு ஷேப்க்கு வருதா அப்படினு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் கொடுத்துட்டு இந்த லீஃபை வந்து finish பண்ணிறேன். பாருங்க கரெக்ட்டா லாஸ்ட் 5 பீட் வச்சு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிறேன். நார்மல் எண்ட் நாட் தான். இத சுத்தி வந்து நம்ம சரி கொடுத்துக்கலாம். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி silk thread கொடுத்துக்கலாம், பீட் கொடுத்துக்கலாம். எல்லாம் நம்மளோட விருப்பம் தான். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் சரி thread மட்டும் போட்டு finish பண்ணிறேன். லீஃப்க்கு வந்து sharpness கண்டிப்பா கொடுக்கணும். sharpness கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து லீஃப் மாதிரி ஃபினிஷிங் தெரியும். எந்த ஒரு டிசைன் எந்த ஒரு ஸ்டிச்சஸ்னாலும் சரி நீங்க கண்டிப்பா அவுட்லைன் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்ட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால கண்டிப்பா அவுட்லைன் கொடுங்க. இப்போ பாருங்க கரெக்ட்டா அந்த ஷார்ப் எட்ஜ்ல நம்ம ஆல்ரெடி ஷார்ப்னஸ் வீடியோல படிச்ச மாதிரியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டு த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த டிசைனோட ஷேப்லயே நான் செயின் ஸ்டிட்ச் போடுறேன். இப்போ நம்ம ஃபுல்லா finish பண்ணிட்டு பாக்கும்போது நமக்கு வந்து லீஃப் ஷேப் கிடைச்சிரும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க பாக்கும்போதே கண்டிப்பா நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிறேன். பாருங்க நம்ம எப்பவும் போல நல்லா உள்ள கொடுத்து எண்ட் நாட் பண்ணிருங்க. நமக்கு வந்து துண்டா வெளியே தெரிய கூடாது. நீங்க எண்ட் நாட் பண்ணது அவ்வளவுதான். ஃபுல்லா எண்ட் நாட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு இன்னொரு லீஃப் மெத்தட் வந்து சொல்லி தர போறேன். இதுக்கு வந்து 2 கலர் sugar bead எடுத்துர்க்கேன். ஆன்டிக் sugar bead அப்புறம் gold sugar bead ரெண்டுமே மாத்தி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த gold sugar bead விட இந்த ஆன்டிக் sugar bead வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குதுனால gold sugar beadல 5 பீடும் ஆன்டிக் sugar beadல 4 பீடும் கவுண்ட் வச்சு நான் ஒரு லீஃப் டிசைன் வந்து உருவாக்க போறேன். இப்போ பாருங்க எப்பவும் போல பேக் செயின் போட்டுடலாம். போட்டுட்டு முதல்ல கோல்ட் கலர் sugar beadல ஒரு 5 பீட் ஸ்ட்ரைட்டா போட்டு அந்த பீடை லாக் பண்ணி ஒரு ஸ்டிட்ச் போட்டு பக்கத்துலயே ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச். இப்போ அடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்க்கு படிச்சோம்ல அந்த மெத்தட் தான் இப்போ போடுறேன். இப்போ பக்கத்துலயே அகைன் எந்த இடத்துல நம்ம பீட் கொடுக்க போறோமோ அந்த இடத்துல லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டு இப்போ 4 அந்த ஆன்டிக் sugar bead வந்து கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இது போல நம்ம ஆப்போசிட் ரெண்டு சைடுமே ஈவனா ஒரே டைம்ல பண்ண போறோம். குட்டி லாக் செயின் லாங் செயின் இதுவே தான் process. இப்போ அடுத்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு போடுறேன். நீங்க வந்து ரைட் சைடுல வந்து எந்த லெந்த் வச்சீங்களோ அதே லெந்த்ல லெஃப்ட் சைடுலயும் நம்ம வச்சுக்கணும். அப்பதான் லீஃப் வந்து நமக்கு ஷேப் கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ அது போலவே 4 அந்த ஆன்டிக் பீட் போடுறேன். இப்போ பாருங்க எனக்கு வந்து ஒரு பீட் எக்ஸ்ட்ரா போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி தோணுது. அப்படி தானே சென்டர்ல நமக்கு வரல. அப்படிங்கறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீட் போட்டுக்கலாம். அதாவது நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ சென்டரில் வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு லாக் செயின் போட்டு இன்னொரு குட்டி லாக் பக்கத்துலேயே போட்டுடலாம். சென்டர்லேயே நம்ம போடுறோம். இப்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு இது வந்து ஆன்டிக் பீட் அப்புறம் கோல்டு கலர் சுகர் பீட் ரெண்டுமே மாற்றி மாற்றி போடுறேன் இல்லையா. இப்போ முதல் ஆன்டிக் பீட் போட்டதுனால இப்போ அடுத்தது வந்து கோல்டு கலர் சுகர் பீட் எத்தனை எடுக்கணும், 5 பீட் எடுக்கணும். அந்த 5 பீட் கணக்கு வச்சு தான் நான் போடுறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. நம்மளுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். அந்த கேப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நல்லா வீடியோ மட்டும் கவனிங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் சுகர் பீட் லோட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 கோல்டு கலர் சுகர் பீட் போட்டாச்சு. இப்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஆன்டிக் சுகர் பீட் போடணும் இல்லையா. ஆன்டிக் கலர் சுகர் பீடில் ஒரு 4 பீட் போடுறோம். நீங்கள் வந்து கவுண்ட் வச்சுக்கணும். 4 பீட் 5 பீட் கவுண்ட் வச்சுட்டு நம்மளோட அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம். எந்த ஒரு டிசைன்னாலும் சரி, ஸ்டிச் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி. பாருங்கள், நம்ம வந்து அந்த சென்டரில் குட்டி கேப் வரும். அதை வந்து நம்ம ஒரு சர்தோசி சென்டரில் கொடுத்தோம் இல்லை சுகர் பீட் கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த கேப் வந்து மறைஞ்சு போயிடும். இதுவே ப்ளவுஸில் பேக் நெக்கில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு ஃபேன்சியாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன்சி டிசைனுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதுனாலும் கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு 5 பீட் கொடுத்து நல்ல நெருக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த லீஃப் டிசைன் வந்து முடிஞ்சிரும். கண்டிப்பாக பீட்ஸோட கலரில் வந்து நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் வந்து எடுத்துக்கணும். நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எண்ணாட்டி எப்பவும் போல் போட்டுடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ட்டு. ஒருவேளை ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பீடுமே பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இப்போது சென்டரில் வந்து நம்ம சர்தோசி கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 சர்தோசி படிச்சிருக்கோம் இல்லையா. பிளெயின் சர்தோசி உங்களுக்கு தெரியும், அப்புறம் நக்ஷி அது கூட உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு பிளெயின் சர்தோசி வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த சென்டரில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இருந்து த்ரெட் வெளியே எடுத்து ஒரு பிளெயின் சர்தோசி நான் வச்சு பார்க்கேன். பாருங்கள், எனக்கு இந்த பிளெயின் சர்தோசி வைக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் கம்மியாக தெரியுது, எம்போஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்போ வந்து அந்த நக்ஷி வச்சு பார்ப்போம். நக்ஷி வந்து கொஞ்சம் அந்த சர்தோசியை விட இது கொஞ்சம் நமக்கு பார்வையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி தோணுது. அதனால நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சர்தோசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. லீஃப் அழகாக வந்திருக்குல்ல. இன்னும் லீஃப் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பீடோட கவுண்ட்டை வந்து முதல்லையே அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லீஃப் வந்து பெரிய லீஃபாக கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து எம்போஸ்ட்டாக நம்ம லீஃப் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஃப்ளாட் லீஃப் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே எம்போஸ்ட் லீஃப். இதுக்கு வந்து எம்போஸ்ட்டுக்கு இந்த நக்ஷி வந்து நான் உள்ள அடியில் கொடுக்க போகிறேன். நம்ம அது கொடுத்துட்டு மேலே வந்து இந்த ஃப்ளாட் லோடு போடும்போது நமக்கு வந்து எம்போஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நீடில் லோட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பேக் செயின் போட்டு இந்த நக்ஷியை வந்து நம்ம சென்டரில் கொடுத்துடலாம். நம்மளோட லீஃப்க்கு தகுந்த மாதிரி லென்த் வந்து நக்ஷி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு பதிலாக பைப்பிங் த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்கிற பைப்பிங் த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். இன்னும் எம்போஸ்ட் பெருசாக வேணும் அப்படின்னா. இப்போ நம்ம முதல்ல போட்ட அதே ஃப்ளாட் லோட் வந்து இந்த நக்ஷி மேலே நம்ம போட போகிறோம். முதல்ல வந்து ஷார்ப் ஏஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து முதல்ல ஒரு 2 பீட் தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பீட் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அந்த பீடை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி டேமேஜாக அரைகுறையாக இருந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 2 பீட் இல்லை 3 பீட் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு முதல்ல ஒரு 2 பீட் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா சர்தோசி வந்து எனக்கு முதல்ல கவர் ஆகலை. ஒரு 3 பீட் நான் வச்சு பார்த்தேன், எனக்கு கவர் ஆகலை. அதனால் ஒரு 2 பீடு வைக்கிறேன். அதுக்கு பின்னோடு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும்போது நமக்கு வந்து சர்தோசி மேலே வந்து நமக்கு ஃப்ளாட் லோட் கிடச்சிரும். அப்போது வந்து எம்போஸ்ட்டும் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். 4 பீடு வச்சுருக்கிறேன். நம்ம முதல்ல போட்ட அதே மெத்தட் தான் அந்த நக்ஷி மேலே நம்ம போடுறோம், அவ்வளோதான்.
இந்த நக்ஷிக்கு பதிலாக நம்ம இன்னும் ஃப்ளாட் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த அந்த குட்டி சர்தோசி கூட நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், 2 லீஃபுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்கும்போது. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கும். இது போல் நீங்கள் எம்போஸ்ட் லீஃப் ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா முதல்ல எத்தனை லீஃப்க்கு நீங்கள் எம்போஸ்ட் போட போகிறீங்களோ எல்லா லீஃபுக்குமே சர்தோசி பேஸில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா லோட் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு குயிக்காக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், லீஃப்க்கு தகுந்த மாதிரி கடைசியாக வச்சு நார்மல் இன்னட் நம்ம எப்பவும் போடுற மாதிரியே போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பெரும்பாலும் இந்த லீஃப் ஸ்டிச்சுக்கெலாம் அவுட்லைனில் வந்து ஜரி கொடுத்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உள்ளேயும் பீட்ஸே போட்டிருக்கோம், அவுட்டர் லைன்லேயும் பீட் போடும்போது அவ்வளோ எடுப்பு தெரியாது. இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் நம்மளோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்கில் ஒரு கொடி டிசைன் ட்ரா பண்ணி அதில் வந்து குட்டி குட்டி லீஃப் போட்டு நம்ம பண்ணலாம். அந்த கொடி வார இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி சர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த ஸ்டிச் அப்ளை பண்ணி இந்த லீஃப் ஸ்டிச்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி.